கருத்து கணிப்புகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்னும் சொல்ல போனால் 203 தொகுதிகளுக்கு மேலாக நாங்கள் 2010 அபரிவிதமான வெற்றியை பெற்றோம். அந்த தேர்தலில் கூட கருத்து கணிப்பு என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தேர்தலை சந்தித்தார்கள். இப்பொழுது சந்தித்ததை போல ஆளுங்கட்சியாக திமுக தேர்தலை சந்தித்தது, நாங்கள் எதிர்கட்சியாக தேர்தலை சந்தித்தோம். அந்த கருத்து கணிப்புகளெல்லாம் பொய்யாக்கி திமுக சட்டமன்றத்துக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட வராமல் வெறும் 23 இடங்களை பெற்று நாங்கள் 203 இடங்களுக்கு அதிகமான இடங்களில் மகத்தான அபரிவிதமான வெற்றி பெற்று மாண்புமிகு அம்மா முதலமைச்சராக வந்தார். அதே நிலைமை தான் இன்றைக்கு 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்று மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தின் பொற்கால முதல்வராக வருது. இது காலத்தின் கட்டாயம். இந்த கருத்து கணிப்புலாம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. எங்களை பொறுத்தவரை 23/4 அன்றைக்கு தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். என்ன தீர்ப்பு என்று சொன்னால், சேஞ்சார்ஜ் கோட்டையில் எடப்பாடியார் இன், ஸ்டாலின் அவுட். இதுதான் கருத்து கணிப்பு. நிதர்சனமாக வருகின்ற 4ஆம் தேதி வரக்கூடிய தீர்ப்பாக இருக்க போகிறது.